கன்னி ராசி கன்னி லக்னம். ராசி அதிபதி புதன், லக்னாதிபதி புதன், சந்திரன் 1ஆம் வீட்டில் இருக்காரு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, பொறுமையின் சிகரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப நல்லா தெரியும். அதாவது ஒரு பச்சோந்தி மாதிரின்னு சொல்லலாம். பச்சோந்தின்ன உடனே நம்ம தப்பா நினைக்க வேணாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கலரை மாற்றி அது தன்னை பாதுகாத்துக்குது. அது மாதிரி இவங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும் இல்லை, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலைக்கு எது செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை செய்கிற அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க. கடுமையான உழைப்பாளி, நிறைய உழைப்பாங்க, நிறைய பணம் சேர்த்து வைப்பாங்க, நிறைய பேருக்கு உதவியும் பண்ணுவாங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை மதிப்பாங்க, மனிதர்களை மதிக்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அவங்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுடைய சுச்சுவேஷனில் இருந்து யோசிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்கும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் திரும்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞாபக சக்தியும் இருக்கும். ஆனால் என்ன நினைக்கிறோன்றதை அப்படியே வெளியில் புரியுற மாதிரி சொல்லணும்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப இளமையாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க. இவங்க பேச்சே ரொம்ப வசீகரமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களும் ஏதாவது பேசி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, கவுண்ட்டு கொடுப்பாங்க, காமெடியாக பேசுவாங்க. பேசுறது கொஞ்சம் பாயிண்டாகவும் இருக்கும், சிரிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த கலைநயத்தோடு பேசுறது, அடிக்கடி ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க. கலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இருக்கும். லக்னம், ராசி இது ரெண்டும் முதல்ல எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு எந்த ராசியின் மேலே விழுந்துச்சோ அது லக்னம். ஸோ அந்த லக்னத்தை வச்சு தான் மற்ற கிரகங்களின் தன்மைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அதே நேரத்தில் சந்திரன் எந்த ராசியின் மேலே இருக்காரோ அது ஜென்ம ராசி. இப்போ ஜென்ம லக்னத்தை வச்சு அந்த ஜாதகருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த ஜென்மம் ஃபுல்லாக அவருடைய பலன்கள் என்ன, எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பார் அப்படின்றத ஜென்ம லக்னத்தின் மூலமாக நம்ம சொல்ல முடியும். இந்த ராசி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. ஒரு கோளும் ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இப்படி பயிற்சி ஆகிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் கிடைக்கும். ஒரே கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு பலன் தரும், இன்னொரு வீட்டில் இருக்கும்பொழுது வேற ஒரு பலனை தரும். ஸோ இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் ராசி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி பலன் தான் எங்கேயுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லக்னம்ன்றது ஃபிக்ஸ்டு. நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த ஜென்மம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பலன்றதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் நட்சத்திரமும் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்குது. தசாபுத்திகள் நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ற பலன்களும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ராசி பலன் கோள்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் தர்றதுனால அது பலன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ராசி பலன் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. லக்னம் அப்படின்றது ஒருத்தருடைய சிந்தனை, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது. இந்த ராசி அப்படின்றது தன்னுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னி லக்னத்துக்கு உண்டான அத்தனை குணங்களும் அவருக்கு இருக்கும். மேஷ ராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசிக்கு உண்டான அத்தனை செயல்களும் அவங்க செய்வாங்க. கன்னி லக்னத்துக்கு உண்டான சிந்தனைகள் இருக்கும், ஆனால் செயல்பாடு எல்லாமே மேஷ ராசிக்கு உண்டான செயல்பாடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை பேசியே சரி பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே கன்னி லக்னத்துக்கு இருக்கும். தன்னை நம்ம தப்பு பண்ணாமலே பழி சொல்லிட்டா கூட அவங்களுக்கு அதை புரிய வச்சு ஆப்போசிட் சைடு யோசிக்கிறது, நிதானமாக இருக்கிறது, இந்த விஷயம்லாம் அந்த கன்னி லக்னத்துக்கு இருக்கும். ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி நீங்கள் என்னை தப்பு சொல்லலாம், அந்த கோபம் வந்துடும். அந்த கோபத்தோட அந்த தன்னுடைய உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை மேஷராசிக்கு இருக்கும். ஸோ
மனசில் பார்த்தீங்கன்னா அவங்க நிதானமாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள கேட்கணும், அவங்க சைடு நம்ம என்ன நியாயத்தை கேட்கணும், அவங்க சைடு யோசிக்கணும்லாம் இருக்கும். ஆனால் செயல்படும் பார்த்தா அந்த டைமில் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்புறமா யோசிப்பாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணம் லக்னமும் ராசியும் கிளாஷ் ஆகுது. இப்போது ஒருத்தரை நம்ம பார்க்குறோன்னா அவருடைய கேரக்டர் என்ன, அவர் என்ன சிந்திக்கிறார், அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அவர் என்ன செயல் செய்கிறாரோ இதை வச்சு தான் அவரை நம்ம ஒரு கேரக்டர்னு நினச்சிக்குவோம். எப்போவுமே நம்ம செய்கிற செயல்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகளை நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம என்ன நினைக்கிறோன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியாது. லக்னத்தின்படி நம்முடைய கேரக்டர் என்ன, ராசியின்படி நம்ம என்ன செயல்பாடுகள் செய்வோம், இது ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அனலைஸ் பண்ணுறது ஈஸி, லைஃப் ஈஸியாக கொண்டு போக முடியும். லக்னத்திலே சந்திரன் இருக்காரு. ஸோ சந்திரன் 1ஆம் வீட்டில் இருந்தாருன்னா இப்போ நல்ல அழகு, நல்ல வசீகரம், ஒரு நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல அம்மா அப்பா, நல்ல எதெல்லாம் நல்லது இருக்கோ எல்லா நல்லதுமே அங்கே கொடுப்பாரு. அதனால லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் சந்திரன் எந்த நிலையில் இருக்காரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு, அதை பொறுத்து இங்கே பலன் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இங்க சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா இருந்தா குருவுக்கு சமமா சொல்லுவாங்க. அதாவது குரு லக்னத்துல இருந்தாருன்னா அது திக்பலம் பெற்ற ஜாதகம் ஆயிடுது. ஸோ திக்பலம் வந்துச்சுன்னா இந்த ஜாதகத்துல எது மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி இந்த ஜாதகர் ரொம்ப சிறப்பா வாழ்வார். அப்போ சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்தா குருவுக்கு நிகர பலன்களை கொடுப்பாரு. ஸோ உங்க ஜாதகத்துல சந்திரனுடைய நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்திரன்ல இருந்து 7ஆம் வீடு மீனம், இங்க சூரியன் இருந்தாருன்னா அது பௌர்ணமி சந்திரன். சந்திரன் கூடவே சூரியன் இருந்தாருன்னா அது அமாவாசை. இங்க மேஷத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் இங்க எங்கேயாவது சூரியன் இருந்தாருன்னா அது வளர்பிறை சந்திரன். துலாம்ல இருந்து கும்பம் வரைக்கும் சூரியன் இருந்தாருன்னா அது தேய்பிறை சந்திரன். ஒருவேளை உங்களுக்கு தேய்பிறை சந்திரனா இருக்கு, ஏதாவது நெகட்டிவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. தேய்பிறை சந்திரனை பார்த்து நீங்க பயப்படலாம் வேண்டாம். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, உங்களுக்கு தசாபதிகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குது, அது மூலமாக என்ன பலன் வருது, இப்படிலாம் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன்கள் மாறும். பொதுவாக வந்து சந்திரன் தேய்பிரையில் இருந்தால் சில சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும்ன்றது அது பொது விதி, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் நடந்தே தீரணும்னு கட்டாயம்லாம் இல்லை. அதுக்காக அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா அதில் நல்ல பலனும் சொல்லுவாங்க, கெட்ட பலனும் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய நல்ல ஜாதகமாக இருந்தாலும் அதில் கெட்ட பலனும் ஒன்று இருக்கும், எவ்வளோ கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் அதில் நல்ல பலன்களும் இருக்கும். நல்ல பலன்களை சொல்லும்பொழுது எப்போவுமே நமக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதே கெடுபலன் சொல்லிட்டாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு அதை செய்யணும்னு நினச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போய் சைக்காலஜிக்கலாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு ஒரு கெடுபலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்க, ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு கல்யாணத்துக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு 2 வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 வருஷம் நமக்கு நேரம் சரியில்லை, அந்த 2 வருஷம் நம்ம எதையுமே பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் சரியில்லை ஆனால் நம்ம செய்கிற விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே செஞ்சுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் சரியில்லைன்னா என்ன, நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலைகள் எல்லாமே ஒரு தவறான ஒரு முடிவை தான் ஏற்படுத்தும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போது 2 வருஷம் நம்ம நேரம் சரியில்லைன்றதுனால எதையுமே செய்யாமல் 2 வருஷம் கழித்து நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே 1000 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 2 வருஷம் சும்மா இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை அதில் போடுறீங்க, 2 வருஷம் கழித்து உங்களுக்கு டைம் மாறுது அப்படின்னா இந்த உழைப்பு நீங்கள் இதில் போடுறீங்க இல்லையா,
அந்த உழைப்பு போடும் பொழுது 1000 ரூபாய்க்கு உழைப்பு போடுறீங்க, 10 ரூபாய் தான் கிடைக்குது. அப்போ அந்த நேரம் மாறுற வரைக்கும் அதை நீங்கள் ரன் பண்ணி கொண்டு வரணும்ல. இப்போ 10 ரூபாய் தான் கிடைக்குதுன்னா உங்களால் அந்த பிஸ்னஸே ரன் பண்ண முடியாமல் அதை நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு போகிற மாதிரியான சூழல் உருவாயிடும்ல. அப்போ இது மாதிரி நம்ம செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2 வருஷம் சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதில் பெருசாக பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பரிகாரம் பண்ணுறதுனால சுத்தமாக நமக்கு அது நஷ்டமே ஆகாதான்னா கண்டிப்பாக நஷ்டங்கள் இருக்கும். கெட்ட நேரத்தில் நமக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னா அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் 1000 ரூபாய்க்கு நீங்கள் உழைக்கிறீங்க, 10 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்குன்ற இடத்துல பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்பொழுது ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த நல்ல நேரம் வர்ற வரைக்கும் உங்களால் அதை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்ச உழைப்பு இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் என்னென்ன உழைப்பெல்லாம் உங்களுக்கு வீணாக போச்சோ, எவ்வளோ நஷ்டமாச்சோ அதை விட பல மடங்கு இங்கே திரும்ப கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நேரம் சரியில்லைன்ற ஒரு காரணத்தினால எதையுமே செய்யாமல் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அந்த உழைப்பு அந்த நேரத்தில் பலன் தரலனாலும் உங்களுக்கு நேரம் மாறும் பொழுது பல மடங்கு திரும்ப கிடைக்கும். நல்ல நேரம் வந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா 10,000 கிடைக்கலாம், 1,00,000 கிடைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கெட்ட நேரமாக இருந்தால் கூட உங்களோட உழைப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லா நாளும் அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், வெறும் உழைப்பு மட்டும் நீங்கள் போடும் பொழுது அந்த நல்ல நேரம் வரைக்கும் அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியாமல் போகலாம். அதுக்கு தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும். பரிகாரம் பண்ணணும்னா பணம் செலவு பண்ணி தான் பண்ணணும், கட்டாயம்லாம் இல்லை. பணம் செலவு செய்யாமலே நிறைய பரிகாரங்கள் செய்ய முடியும். அது என்னன்றது நான் திரும்ப பின்னாடி சொல்கிறேன். ஸோ எவ்வளோ கெடுபலன்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் சந்திரன் தேய்பிரியாக இருக்கிறதுனால நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இவங்களுக்கு வேலை எது மாதிரியெல்லாம் அமையும்? கலைத்துறையில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை, பேச்சு சம்பந்தப்பட்ட வேலை, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலை, இது மாதிரியான வேலைகள் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். கதை, கவிதை, பாட்டு, டான்ஸ் பண்ணுறது, நடிக்கிறது, படம் வரைகிறது, ஒரு கைவினைப் பொருட்கள் செய்கிறது, மேடை பேச்சாளராக இருக்கிறது, பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறது, ரேடியோவில் பேசுறது, சினிமா துறையில் இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்கிறது, ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது, ப்ரொஃபஸராக இருக்கிறது, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, ஆடிட்டராக இருக்கிறது, பேங்க்ல ஒர்க் பண்ணுறது, ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன்னுடைய கணவனோ மனைவியோ அவங்கள ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இவங்க எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி இவங்களை மாற்றிக்குவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா எதனால் வருது, என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும், வந்தால் எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். ஸோ திருமண வாழ்க்கை பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்காது. இது பொது பலன். மற்ற கிரகங்களின் அடிப்படையில் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எளிய முறை பரிகாரங்களை நீங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. நிச்சயமாக பிரச்சனைகள் குறையும். பரிகாரம் ஏன் சார் பண்ணணும்? பரிகாரம் பண்ணால் பிரச்சனை தீர்ந்துருமா? நிச்சயமாக தீராது. இப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை நம்ம அனுபவித்து தான் தீரணும். அதே போல் கெடு பலன்களையும் கட்டாயம் அனுபவிக்கணும். அதுக்கு தான் பிறந்திருக்கோம். அப்புறம் இதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறைக்க முடியும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். அந்த பிரச்சனையை கடந்து போகிறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம். அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நினச்சி தான் நம்ம பயப்படுவோம். அந்த விளைவுகள் தான் நமக்கு சிரமத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரணம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எளிமையாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் இதையே சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, கீழே விழுறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை தான். கீழே விழுந்தால் நமக்கு அடிபடாது, வலிக்காதுன்னா கீழே விழுறதை நினச்சி நம்ம ஏன் பயப்பட போகிறோம்? இப்போ கீழே விழுறது ஒரு நிகழ்வு, ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கலாம்? ஒன்றுமே நடக்காமல் நம்ம எழுந்துடலாம், இல்லை கை காலில் முறிவு ஏற்படலாம்,
இல்லை 6 மாதம் படுத்து படுக்கையாக இருக்கலாம், இல்லை உயிர் போகிற அளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். அப்போது கீழே விழுறது ஒரு பிரச்சனை, ஆனால் அதோடைய விளைவுகள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த கீழே விழுற பிரச்சனையை நம்ம தவிர்க்க முடியாது, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம குறைக்க முடியும். நம்ம ஜாதகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களை சாந்தப்படுத்தவும், அதனுடைய வீரியத்தை குறைக்கவும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே பரிகாரம் தான். சரி, இந்த பரிகாரம் பணம் செலவு பண்ணி தான் பண்ணணுமா? பரிகாரம் பல வழிகளை நம்ம செய்ய முடியும். பணம் செலவு பண்ணி செய்கிறது எவ்வளோ வழிகள் இருக்குது. பணம் செலவு பண்ணாமல் நான் செய்யக்கூடிய நமக்கு வழிகள் நிறையா இருக்குது. என்னால் பெருசாக பொருள் செலவு பண்ண முடியாது, ஆனால் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது எந்த ராசிக்கும் எந்த நட்சத்திரத்துக்கும் பர்டிகுலராக நம்ம சொல்லலை. பொதுவாக யார் வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள். முதல்ல சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யணும். தினமும் காலையில் குளிச்சுட்டு மொட்டை மாடியில் போய் நின்று, இல்லை வீட்டுக்கு வெளியில் போய் நின்று சூரியனை பார்த்து கையில் தண்ணி அள்ளி இப்படி கீழே கொட்டுங்க. சூரியனை பார்த்து இப்படி கீழே கொட்டுங்க. சமர்ப்பணம் சொல்லி செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா, வளர்பிறை டைமில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை அப்போவும் என்னால் முடியாது, எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னே தெரியல அப்படின்னா, அட்லீஸ்ட் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. என்னால் திருவண்ணாமலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து சந்திரனுடைய ஒளியில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு. அடுத்தது நவகிரகங்களை சுற்றுங்க. இந்த நவகிரகங்கள் சனிக்கிழமையில் சுற்றுறது சிறப்பு. ஏன் சனிக்கிழமையில் சுற்றணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு பூமி மேலே படுதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த நாளில் இருக்கும். அப்படி தான் நம்முடைய வாரங்கள் இருக்கும். தமிழ் வாரங்கள் 7 நாள் வருது இல்லைங்களா? 7 நாளுமே ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். அதுபோல் சனி பகவானுடைய ஆதிக்கம் சனிக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும். சனி கிரகத்திலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மூலமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். பூமியிலிருந்து சனி கிரகம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய கதிர்வீச்சையும் அதனுடைய பலன்களையும் நம்ம பெறக்கூடிய வாய்ப்புகள் சனிக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும். அதனால் சனிக்கிழமைகளில் நம்ம நவகிரகங்களை சுற்றி வரணும். நவகிரகங்களை சுற்றும் பொழுது ஒரு கிரகத்தின் பேரை சொல்லி போற்றி சொல்லி சுற்றிட்டு வாங்க. சூரிய பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றி, செவ்வாய் பகவானை போற்றி, புத பகவானை போற்றி, குரு பகவானை போற்றி, சுக்கிர பகவானை போற்றி, சனி பகவானை போற்றி 7 சுற்று கிளாக் வைஸ் சுற்றணும். எதிர் திசையில் 2 சுற்று சுற்றணும். ராகு பகவானை போற்றி, கேது பகவானை போற்றி சனிக்கிழமைகளில் நவகிரகங்களை சுற்றிட்டு வாங்க. வயசானவங்களை நீங்கள் ரோட்டில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கள பார்க்கணுன்றதுக்காகவே நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு செஞ்சால் நமக்கு புண்ணியம் நினச்சி தயவு செஞ்சு செய்யாதீங்க. அவங்களுக்கு பசிக்கும், அவங்க பசி ஆற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க. மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு கொடுங்க. பணம் செலவு பண்ணுறதை விட நம் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கறது தான் பலன்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான். இதை நீங்கள் செய்கிறதுனால எளிமையான பரிகாரம் தான், ஆனால் பலன் ரொம்ப பெருசு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே எனக்கு இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மனசார முருகனை வேண்டி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இதை விட பெரிய பரிகாரம் எதுவும் இல்லை. அதாவது நிறைய வழிகள் இருக்குது. எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பரிகாரம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும்.